இப்போ ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, பிக் பாஸ்ல யாரு இந்த டைட்டில வின் பண்ண போறாங்க? அதுக்கு முன்னாடி பணப்பெட்டிய யார் எடுக்க போறாங்கன்னு, இப்ப சௌந்தர்யா அவர்கள் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசி வந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே முத்து 50,000 எடுத்துட்டாரு. அதேபோல அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, ரயான் அவர்கள் 2,00,000க்கு ஓடி அவர் வின் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஆக மொத்தத்தில 50,00,000 அப்படின்னா, பேலன்ஸ் வந்து 47 லேக்ஸ்க்கு மேல இருக்கும். ஆனா, ஏற்கனவே வந்து 5,00,000 வைக்கிறாங்க. அவ்வளோதான். மினிமம் வந்து 14லருந்து 15,00,000 தான் இருக்கும் அதுல. அப்போ இந்த முறை வந்து சௌந்தர்யா அவர்கள் போய் ஜெயித்து அத எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே மறுபடியும் ரீகண்டஸ்டன்டாக உள்ள வந்திருக்கக்கூடிய எல்லோருமே, கொஞ்சம் வந்து அவங்களுடைய மனநிலைய கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, சோதிச்சு பார்க்குற மாதிரியாக பேசி வராங்க. அதே போல தான் என்ன ஆச்சு அப்படின்னா, அன்ஷிதா அவர்கள் வந்து விஷால் அவர்களை பற்றி பேசியிருந்தாங்க. அதற்கப்புறம் அதற்கு சுனிதா அவர்கள் பதிலடியும் கொடுத்திருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப சௌந்தர்யா அவர்கள் அதிகமாக சான்ஸ் இருக்கு. போய் அவங்க அந்த பணப்பெட்டிய எடுப்பாங்க அப்படின்னா, அவங்க பிஆர் டீம் வச்செல்லாம் பண்றாங்க அப்படின்னு எவ்வளவோ வந்தாலும் கூட, ரசிகர்களுக்கு வந்து அவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சௌந்தர்யா, அதற்கப்புறம் வந்து இன்னும் பவித்ரா, அதேபோல ஜாக்லின் அப்படின்னு நெறைய பேர் இருக்காங்க. இப்ப முத்துக்குமரனோ, இல்ல ரயானோ போறாங்க அப்படின்னா, நிச்சயமாக அவங்க சீக்கிரமாக ஓடி போய் அத எடுத்துருவாங்க. இப்போ பணம் அதிகமா வைக்கிறாங்கன்னா, அதுக்கேத்த மாதிரியான தூரமும் இருக்கும் ஓடிட்டு வரப்போறது. ஸோ அந்த மாரி இருக்கும் பொழுது, மற்ற போட்டியாளர்கள் வந்து போய் வந்து ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னும் தோணுது. அதனால இப்ப யார் அடுத்து வின் பண்ண போறாங்க அப்படின்னு. நெறைய இப்ப தீபக், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சுரி அப்படின்னு கொஞ்சம் நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாருமே வெளியில போயாச்சு. இந்த சூழ்நிலையில அடுத்ததாக வந்து யார் இந்த டைட்டில வின் பண்ண போறா? அதிகமாக சொல்லக்கூடிய பேர் எதுனா முத்துக்குமரன் தான். ஆனா, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் எப்பவுமே பிக் பாஸ் போகும். என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. சௌந்தர்யா அவர்கள் பணத்த எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்களா? எவ்வளோ வைக்க போறாங்க? அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.